Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebra exercise 3.6ல question number 1 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். Simplify x plus 1 divided by x minus 2 plus x 1 minus x divided by x minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. So first என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x plus 1 divided by x minus 2 plus x 1 minus x divided by x minus 2. So இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா x ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் plus x divided by x minus 2 plus x minus x ஸ்கொயர் divided by x minus 2ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டினாமினேட்டருமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம். x ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ x ஸ்கொயர் plus x minus x square. So divided by denominator ஒரு வாட்டி போட்டா போதும். So இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plus x square minus x square cancel ஆயிடும். So remaining உங்களுக்கு 2x divided by x minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். So செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா x plus 2 divided by x plus 3 x minus 1 divided by x minus 2ன்னு கொடுத்திருக்காங்க. So first நம்ம எழுதிக்கலாம். So x plus 2 divided by x plus 3 x minus 1 divided by x minus 2. இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், எல்சிஎம்மும் எடுத்துடலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 வரும், எக்ஸ் மைனஸ் 2 வரும், டிவைடட் பை ஏன்னா ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக டினாமினேட்டர் போட்டால் போதும். ஸோ டினாமினேட்டர்னும் போது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 2வும் சேர்ந்து வரும். ஓகேவா? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா? ஸோ அந்த ஐடென்டிட்டியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்போ இதுக்கு பதிலாக நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸால் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும், டிவைடட் பை இதையும் கீழே இருக்குது இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3x இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 2x கிடைக்கும். அதே மாதிரி 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ நம்ம இப்போ எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் minus 4 plus x square plus 2x minus 3 divided by x plus 3 x minus 2. again இங்கே பாருங்க ரெண்டு x square இருக்கா? ஸோ அப்போ ரெண்டு x square இருக்கும்போது அதையும் நம்ம எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி இங்கே பாருங்க ரெண்டு x square இருக்குது, ஒரு x term இருக்குது, ஒரு 4 இருக்குது, ஒரு 3 இருக்குது. இதையும் எல்லாத்தையும் கிளப் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும்னா 2x square plus 2x minus 7. ஏன்னா minus 4 minus 3 minus 7 வந்துரும். x plus 3 x minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் சம் x cube divided by x minus y plus y cube divided by y minus x. ஸோ நம்ம எழுதிக்கலாம். x cube divided by x minus y plus y cube divided by y minus x. இதில் பார்த்து நான் ரெண்டு டினாமினேட்டருமே வேறு இருக்குது. இதை இப்போ நான் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நான் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு மைனஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம இதை மாற்றி எழுதும் போது அந்த மைனஸை வந்து மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் எப்படி மாடிஃபை ஆகும்னு பாருங்கள். இப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இங்கே பார்த்தோன்னா இதை ஜஸ்ட் நான் ரிவர்ஸில் எழுத போகிறேன். அதாவது ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதாவது டினாமினேட்டர் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணதுனால நியூமரேட்டர்லையும் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் ஆகிடுச்சா? சேம் டினாமினேட்டர் ஆச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், அதை கிளப் பண்ணி எழுதினாலே போதும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இது பாருங்கள் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஐடென்டிட்டி மாதிரி வந்துருச்சா? அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.